விஜய் சீமான் கம்பேரிசன் வந்து சீமானுக்கு தான் ப்ளஸ்ன்னாரு. அது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. விஜயை பார்த்துட்டு இப்போ சீமானை பார்க்கும்போது மக்களுக்கு ஆஹா, சீமான் எவ்வளோ பெரிய தலைவர், அவர் எவ்வளோ துணிச்சலான ஆள், அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை, தன் தொண்டர்களை தன் தம்பிமார்களுக்கு எவ்வளோ அறிவு புகட்டக்கூடியவர், எவ்வளோ கட்டுப்பாடாக கட்சியை நடத்தக்கூடியவர், இவர் தான் ஏன் மாற்று அப்படின்னு எல்லாரும் பேசுகிறான். விஜய் நடந்து கொண்ட விதம் எல்லாம் பார்க்கும்போது சீமான் உண்மையிலே கிரேட் தான். நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், விஜய் சீமான் கம்பேரிசன்ல சீமான் ஏறுவார்னு, அது நிஜமாலே உண்மைதான் அது. ஏன்னா சீமான் ஒரு லீடரா ப்ராப்பரா நடந்துக்கிறாரு, ஒரு ரொம்ப நுவான்ஸ்டா போயிட்டு நேர்மையா இருந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களோட இருந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்போ விஜய் பாஜகவுடன் கூட்டணி போவாரு, பாஜக கூட்டணி போவாருன்னு தெரிஞ்சோடனே பல பேர் பல நடுநிலையாளர்களே வந்து சீமானை பாராட்டுறாங்க. என்ன ஆனாலும் களத்தில் போல்டா நின்று இருக்காரு. ஆனா இவர் ஒரு சின்ன கேஸ் போட்டதுக்கே அங்க பாஜக கிட்ட உதவிக்கு போய் நிக்கிறாரு. அப்போ உண்மையா சீமான் துணிச்சலை பாராட்டணும்.